ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதில் நாம் ஒன்று சாப்பிட்டாவே போதுங்க, நம்மளை திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன். வீட்டில் செஞ்ச தயிர் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம கடையிலே வாங்கின தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க. நம்ம ரேஷன் கடையில் வாங்கின சீனி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின சீனி 100 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன். இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கரைஞ்சிடும். இப்போது நாம் இதில் தயிர் சேர்த்துக்கிறதால நமக்கு இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு இருக்கும். ரொம்ப கடுன்னு இல்லாமல் நல்ல மொறுப்பு தன்மையோடு இருக்கும். அதுக்காக தான் நாம் இதில் தயிர் சேர்த்துருக்குறோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கணும். இந்த சீனி நல்லா ஊறி நல்லா கரையணும். நமக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த 1 கப் அளவு கோதுமை மாவு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கோதுமை மாவில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்தோன்னா இன்னும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போது தயிர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது இதில் சேர்த்துக்கலாங்க. இது நம்ம ஒரேடியாக சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இந்த மாதிரி கையிலேயே நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நாம் பாதிக்கு தயிர் ஊற்றிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தயிர் இருந்தது இல்லையா, அதையும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் கரெக்டாக இனிப்பு இருக்குதா அப்படின்னு நாம் இப்போவே செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம முதல்ல இதை நல்லா ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் முழுசாக நான் ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு இன்னும் தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் நார்மல் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நாம் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் குலைவாக பிசைவோம். அந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. அதில் அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நமக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோங்க. இந்த அளவுக்கு நமக்கு நல்ல கெட்டியாக இருக்குது. நல்ல நம்ம பிசையும் போது நல்ல வெடிப்பு விழுற மாதிரி இருக்கணும். ஓரத்துலலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்தில் மாவு ஃபுல்லாகவும் நமக்கு தண்ணி படிஞ்சிருக்கணும். இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம பிசைஞ்ச உடனேயே இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் நான் பிசைஞ்ச உடனேயே நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஒன்று மட்டும் வச்சு இந்த மாதிரி கை வச்சு நல்லா ரோல் பண்ணி கொடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா உருளை மாதிரி வந்துடும். நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ ஒரு பிளேட்டை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க. கவுத்தி வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சது இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகும். நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் மாவு குலைவாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணும்போது இது ஒரு மாதிரி குலையிற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான தண்ணி நம்ம சேர்த்துருந்தோன்னா இது பிதுங்காது. நமக்கு அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு அதுக்காக தான் நம்ம குறைவான தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கத்தியில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இந்த கத்தியிலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டுன்னு 10 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்ச உடனேயே நாம் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு நமக்கு பிஸ்கட் மாதிரியே இருக்கும். நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இது ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ரவுண்டாக நல்லா உருட்டி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம சாதாரணமாக பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம். மைக்ரோ ஓவன் இருந்ததுன்னா அதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிஸ்கட் மாதிரியே இருக்கும். இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட இது நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். முக்கியமாக இது 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. நமக்கு செஞ்சு எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்டாக்கு வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நான் செஞ்சு 10 நிமிஷத்துலேயே காலி பண்ணிட்டாங்க.
இது நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா டார்க் கலரில் கிடைக்கும். நாம் இதை கோதுமை மாவில் செஞ்சதால் கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். இதை நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். மைதா மாவில் செய்யும்போது இந்த அளவுக்கு கலர் வராது, கொஞ்சம் வெள்ளை கலராக இருக்கும். அதுவும் இதே அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நம்ம இதை வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இது வந்து ஃப்ரை பண்ண உடனேயே சாப்பிடாம கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ தான் இன்னும் நல்ல முறுமுறுப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து வச்ச உடனேயே இது முறுமுறுப்பு தன்மை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா ஆற ஆற தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக மாறும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். நம்முடைய ஷேப்பும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் செய்ய பாதி ஸ்நாக்ஸ் என் குழந்தைங்க எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாதி தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போ பார்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் ஆறும்போது இன்னும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. இது நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் நமக்கு இது கெட்டு போகவே போகாது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நம்ம ட்ராவல் போகும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. தாராளமாக நம்பி நீங்கள் செய்யலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேமியா வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உப்புமா தான் செய்வோம். ஆனால் சேமியா வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபி நம்ம பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சேமியா ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது அணில் சேமியா தான். இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட எந்த சேமியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வறுத்த சேமியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வறுக்காத சேமியா இருந்தாலும், லூஸில் வாங்கின சேமியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேமியா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் இருந்த சேமியா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா சேமியாவுமே இதில் எடுத்து போட்டாச்சு. ஏற்கனவே இந்த சேமியாக்கள்லாம் உடஞ்சி தான் போயிருக்கு. சப்போஸ் நீங்கள் உடையாத சேமியா வாங்கினீங்கன்னா உடச்சி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சாதாரணமாக குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பச்சை தண்ணி. இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே வச்சாச்சு. சேமியா கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சி எடுத்துருக்கோம், மிச்ச தண்ணி அப்படியே தான் இருக்கும். இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த சேமியா எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற விடவும் கூடாதுங்க. இப்போ இந்த சேமியாவை மட்டும் தனியாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இட்லி தட்டு ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சேமியாவை இதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம பவுலில் போட்டிருந்த எல்லா சேமியாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இட்லி தட்டு கரெக்டாக இருந்தது. சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட மேலே நம்ம வச்சு விட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ நாம் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ இட்லி தட்டுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே போதும். ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தண்ணி ஊறிடும், ரொம்ப அதிகமாக தண்ணி ஊறிடும். அதனால் மேக்ஸிமம் 4-5 நிமிஷம் மட்டுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போது 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும், அதே சமயத்தில் வெந்தும் இருக்கும் சேமியா. இப்போ இந்த தட்டை கீழே தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. வெறும் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும். இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடியது 2 டீஸ்பூனுக்கு அரிசி மாவுங்க. வறுத்த அரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். இப்போ 2 டீஸ்பூனுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். இதை கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூனுக்கு கரெக்டாக இருக்கும். அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம போட்டிருக்கிற உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய சேமியாவை பார்த்தோன்னா நல்லா ஆறி போயிருக்கும். கையிலையே நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்றொன்னா இந்த மாதிரி இருக்கும். அடிப்பகுதியில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒட்டி இருக்கும், கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவே கரெக்டாக இருக்குங்க. இதுலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த மாவும் மிச்சமாகாது. இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த சேமியாவை இந்த மாவில் போட்டுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது, ஒட்டாமல் தான் இருக்கும். இந்த மாவில் இதை போடும்போது அந்த தண்ணியும் காணாமல் போயிடும். கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு நம்ம பிரித்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று பிரியாமல் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதனால்
இந்த சேமியாக்களை கை வச்சே இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அதே சமயத்தில் அடியில் இருக்கிற மாவை மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கை வச்சே இந்த மாதிரி பிரித்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கிற மாவு எல்லாமே சேமியாவில் ஒட்டிக்கும். நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல, அதில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஜல்லடை இருந்ததுன்னா மேலேயே கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேடியாக கூட நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு நிறைய சேமியாக்கள் இந்த எண்ணெயில் சிக்கிக்கும். நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறதால. இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் கொட்டாமல் நம்ம போட்டது அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே சமயத்தில் கரெக்டாக ஃப்ரை ஆகவும் இருக்கும். ஆனால் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நான் இதை ஒரு 3 ஸ்டெப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இந்த மாதிரி இந்த ஜல்லடையில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சூடு ஆக ஆக நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு பபிள்ஸ் அடங்கினதுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலையை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுந்து போயிடுச்சு. வேர்க்கடலை நல்லா வறுபடும் போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே சமயத்தில் அதோட தோலெல்லாம் கொஞ்சம் பிளவுபட்ட மாதிரி இருக்கும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் வேர்க்கடலை நல்லா வறுந்து போயிடுச்சுன்னு. இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சாதாரணமாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான். அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் எடுத்துருக்கிறேன். இதையும் இந்த எண்ணெயில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவே நம்ம அந்த எண்ணெயில் எல்லாத்தையும் டைரெக்டாக போட்டோன்னா நிறைய இந்த எண்ணெயில் சிக்கி இருக்கும். ஆனால் ஜல்லடை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால அந்த அளவுக்கு நமக்கு சிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த எண்ணெயில் விழுந்துருக்குது. இப்போது தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோலோடு தட்டி வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சேமியாவை இந்த பவுலில் போட்டிருக்கிறேன். வறுத்து வச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக கறிவேப்பிலைகள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம கறிவேப்பிலைகள் நல்லா வறுபடும் போது கையிலேயே கொஞ்சம் நசுக்கி கூட விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது. அதனால் நிறைய இருந்தாலும் ஒன்றும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் காரம் தேவைப்பட்டனா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாங்க காரம். இப்போ நம்ம எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்னா இந்த டைமில் நம்ம உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு மிக்சர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடையில் நம்ம வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு மிக்சர் வாங்கணுன்னா நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக மிக்சர் செஞ்சுருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.